கைஸ், இட்ஸ் ஆர்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல்பர்ட் ஃபிஷ் பற்றி ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்கள் போயிட்டு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த பார்ட் 3 வீடியோ உங்களுக்கு புரியும். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த பார்ட் 3க்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், இன்னுமா முடியல இந்த ஆல்பர்ட் ஃபிஷ்ஷோட ஸ்டாரின்னு. நானும் முடிஞ்சிரும் நினச்சி தான் பேசுகிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. நான் நினைக்கவே இல்லை இந்த ஸ்டாரி வந்துட்டு பார்ட் 3 வரைக்கும் வரும்னு. சீரியஸ்லி கடைசி பார்ட் 2 வீடியோ நான் அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியணும் தானே அந்த ஆல்பர்ட் ஃபிஷ்க்கு என்ன ஆச்சுன்னு. தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், ஓகே? ஆக்சுவலி நான் இந்த கதை சொல்கிறப்போ நான் நினச்சேன் இது வந்து லைக் ஒரு வீடியோ தான். எனக்கு இது பிளானே இல்லை, லைக் இது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரும்னு. ஏன்னா எனக்கே தெரியல, லைக் இந்த கதை ரொம்ப லென்த்தாக போகுது ஆக்சுவலி. ஸோ இந்த பார்ட் 3 தான் வந்து ஆல்பர்ட் ஃபிஷ்ஷோட கடைசி வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு நான் யார் பற்றி பேச போகிறேன்னா த சீரியல் கில்லர் ஆல்பர்ட் ஃபிஷ் பார்ட் 3. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். ஸோ கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தாக்கா பார்ட் 2 வந்துட்டு நான் எதில் முடித்தேன்னா லைக் அந்த லெட்டர் கிரேஸ் பட்டோட அம்மாவுக்கு வந்துட்டு ஆல்பர்ட் ஃபிஷ் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. லைக் ஸோ அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா எப்படி ஆல்பர்ட் ஃபிஷ் வந்துட்டு கிரேஸ் பட்டை கொலை பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயில்டாக எழுதியிருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் தானே. ஆல்பர்ட் ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சாங்களா? ஆல்பர்ட் ஃபிஷ்க்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சா? இல்லை ஆல்பர்ட் ஃபிஷ்ஷுக்கு என்ன நடந்துச்சு அது தெரியணும்ல. கிரேஸோட அம்மாவுக்கு ஆல்பர்ட் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்துட்டு ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு. அது என்ன போட்டிருந்துச்சுன்னா NYPCBA அப்படின்னா என்னதுன்னா நியூயார்க் ப்ரைவேட் ஷாஃபர்ஸ் பெனோவலண்ட் அசோசியேஷன். ஸோ இதுதான் வந்து அந்த லெட்டரில் இருக்கிற ஸ்டாம்போட மீனிங். அப்போ போலீஸ் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனிக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு ஜெயினேட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் தான் வந்துட்டு இங்கே இருக்கிற சில ஸ்டேஷ்னரி லைக் பேப்பர் ஸ்டாம்ப்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து ஒரு ரெண்டல் ரூமில் தான் வந்து தங்கியிருக்காரு. அப்போ வந்து அவர் அந்த ஸ்டேஷ்னரியில் வந்துட்டு லைக் அந்த ரூம்லேருந்து வெளியாகும் போது மூவ்ட் அவுட் பண்ணும்போது அவர் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டல் ஓனர்கிட்ட போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆல்பர்ட் ஃபிஷ்னு ஒருத்தர் வந்து தங்கியிருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் இப்போ தான் ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்துட்டு ஏர்லியராக செக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அதுனா ஆல்பர்ட் ஃபிஷ்ஷோட பையன் வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்பர்ட் ஃபிஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் செக் வரும்போது நீங்கள் முதல் ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க, ஸோ நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இதுதான் கரெக்டான சமயம்னு சொல்லி ஆல்பர்ட் ஃபிஷ்ஷை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆல்பர்ட் ஃபிஷ் அந்த செக் கலெக்ட் பண்ண வரும்போது போலீஸ் வந்துட்டு ரூம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கரெக்டான டைமிங் பார்த்து ஆல்பர்ட் ஃபிஷ்ஷை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆல்பர்ட் ஃபிஷ்ஷை சக்ஸஸ்ஃபுல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஆல்பர்ட் ஃபிஷ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஆல்பர்ட் ஃபிஷ் வந்து அக்ரி பண்ணுறாங்க தட் ஹீ மர்டர் கிரேஸ் பட். மட்டும் இல்லாமல் அவர் என்ன கன்ஃபெஸ் பண்ணுறாருன்னா ஆல்பர்ட்டோட இன்டென்ஷன் வந்துட்டு கிரேஸை மர்டர் பண்ணுறதுல ஆக்சுவலி கிரேஸோட பிரதர் யாருன்னா எட்வர்டை தான் மர்டர் பண்ணோன்னு அவரோட இன்டென்ஷன். பட் அங்கே போய்ட்டு அவரோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தான் கிரேஸை மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு. இவர் கிரேஸை மட்டும் தான் மர்டர் பண்ணாங்களான்னு கேட்டாக்கா இல்லை, இவர் வந்து ஆல்மோஸ்ட் 400 கிட்ஸை வந்துட்டு இப்படி தான் மர்டர் பண்ணியிருக்காரு. ஆல்பர்ட் ஃபிஷ் இது வரைக்கும் எத்தனை பேர் மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு கன்ஃபெஸ் பண்ணியிருக்காருன்னா ஆல்மோஸ்ட் 400 பேர் இருக்கலாம், இப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்பர்ட் ஃபிஷ் என்ன கிளைம் பண்ணியிருக்காருன்னா ஹி அட்லீஸ்ட் செக்ஷுவலி அசால்ட்டட் 100 பாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு லைக் டிஸ்ஏபிலிட்டிஸ் இருக்கிற பிள்ளைங்களா சூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆல்பர்ட் ஃபிஷ் கிரேஸ் பட்டை மர்டர் பண்ண இந்த ட்ரையல் கோர்ட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 days நடந்திருக்கு, விச் ஸ்டார்ட் ஆன் 11 March 1935.
ஆல்பர்ட் ஃபிஷ் வந்து கோர்ட்ல வந்துட்டு ரொம்பவே கெஞ்சினாரு. என்னதுன்னா அவர் வந்து மென்டலி அன்ஸ்டேபிளா, அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த மர்டர்லாம் ஏன் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து வாய்ஸஸ் கேட்டுச்சா. இந்த வாய்ஸ் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா கடவுளோட வாய்ஸ் கேட்டிருக்கா, லைக் வாய்ஸ் ஃப்ரம் காட். ஸோ கடவுள் தான் வந்துட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு மர்டர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. இவருக்கு உண்மையால மென்டலி அன்ஸ்டேபிளா இல்லை இவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியறதுக்காக இவர் வந்து சைக்காட்ரிஸ்டோட சூப்பர்விஷன் கீழே இருந்தாரு. ஸோ சைக்காட்ரிஸ்ட் வந்துட்டு இவரை வந்து லைக் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு அண்ட் இவருக்கு லைக் மென்டலி என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல சைக்காட்ரிஸ்ட் என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு அப்சஷன் இருக்கு விச் இஸ் இன் ரிலிஜன்ல வந்து இவர் ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு விஷயத்த பிலீவ் பண்றாரு. என்னதுன்னா சாக்ரிஃபைசேஷன், அதாவது ஒரு பாயை வந்துட்டு இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாரு. பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்றதுனால இவர் பண்ண பாவங்கள், அதாவது இவர் பண்ண இந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு கழிஞ்சிரும், அதாவது லைக் போயிரோன்காக இவர் இந்த மாதிரி பண்றாருன்னு பிலீவ் பண்றாங்க. ஆல்பர்ட் ஃபிஷ் வந்துட்டு லைக் டெஸ்ட் பண்ணதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா ஆல்பர்ட் ஃபிஷ்க்கு வந்துட்டு ஹி நோஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைட் அண்ட் ராங், எது தப்பு எது கரெக்டுன்னு அவர்னால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. ஸோ அவர்னால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதுன்னா அப்புறம் எப்படி அவர் வந்து லைக் இந்த மர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி மொலஸ் பண்ணுறது, ரேப் பண்ணுறது வந்துட்டு தப்புன்னு தெரிஞ்சு அவர்னால எப்படி பண்ண முடிஞ்சிச்சு. இவர் வந்துட்டு 1 சைக்காட்ரிஸ்ட் செக் பண்ணல, ஆல்மோஸ்ட் லைக் 1 to 2 சைக்காட்ரிஸ்ட் தான் வந்து இவர் வந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா ஆல்பர்ட் ஃபிஷோட திங்கிங் அண்ட் மைண்ட் செட்னால தான் அவர் இப்படி இருக்காருன்னு. ஈவன் தோ ஆல்பர்ட் ஃபிஷ்க்கு வந்துட்டு லைக் மென்டல் இல்னஸ் இருந்தா கூடயும் அவருக்கு வந்து லைக் எது தப்பு எது கரெக்டுன்னு டிசைட் பண்ற எபிலிட்டி இருக்கு. லைக் அவர்னால லைக் திங்க் பண்ண முடியும், லைக் ஹீ கேன் திங்க் வைஸ்லி பட் ஸ்டில் ஹீ டிசைடட் டு மர்டர் கிட்ஸ். எனக்கு இந்த கதை பிகினிங்லேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுச்சு. என்னதுன்னா இவருக்கு வந்து லைக் இவர் மர்டர் பண்ணது எல்லாமே சில்ட்ரன், லைக் கிட்ஸை தான் வந்து இவர் மர்டர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இவருக்கு வந்து பிள்ளைங்க இருந்திருக்காங்க, லைக் ஆல்மோஸ்ட் லைக் 6 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. ஸோ இவர் பிள்ளைங்களை மட்டும் ஏன் இவர் எதுவும் பண்ணல, புரியுதா? லைக் இவர் மர்டர் பண்ணணும்னு நினைச்சது கிட்ஸை. ஸோ யாரு கிட்ஸ் பார்த்தாலே அவர் கண்டிப்பா மர்டர் பண்ணணும்னு தான் தோணி இருக்கணும். ஆனா இவர் வந்து இவரோட பிள்ளைங்களை வந்துட்டு எதுவுமே பண்ணல, லைக் ஹி டிட்ன்ட் ஈவன் ஹார்ம் ஹிஸ் கிட்ஸ். இப்போ இவருக்கு வந்துட்டு நல்லா யோசிக்க முடியுது இவரோட பிள்ளைங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அடுத்த வீட்டு பிள்ளைங்களை வந்துட்டு ஹார்ம் பண்ணலாமா, லைக் அடுத்த வீட்டு பிள்ளைங்களை வந்துட்டு மர்டர் பண்ணலாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆல்பர்ட் ஃபிஷோட லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னதுன்னா சென்டென்ஸ் டு டெத் பை எலக்ட்ரோக்யூஷன். எலக்ட்ரிக் சேர் இருக்குல்ல, அது மூலியமா அவர் வந்து இறந்து போற மாதிரி தண்டனை கொடுத்திருக்காங்க. ஜனவரி 16, 1936 வந்துட்டு ஆல்பர்ட் ஃபிஷ் வந்து எலக்ட்ரிக் சேர் அந்த ஷாக் மூலியமா அவர் இறந்து போயிட்டாரு. ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஆல்பர்ட் ஃபிஷ் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்னதுன்னா ஐ டோன்ட் ஈவன் நோ வாய் ஐம் ஹியர், இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஆல்பர்ட் ஃபிஷ் வந்துட்டு 2 ஷாக்லேயே வந்துட்டு இறந்துட்டாரு. பிகாஸ் அவர் வந்து ஏற்கனவே அவர் பாடியில் வந்துட்டு நிடல்ஸ் சொல்லியிருந்தால நிடல்ஸ் வந்து இன்செக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அதனால வந்துட்டு அவர் 2 ஷாக்லேயே இறந்துட்டாரு. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஆல்பர்ட் ஃபிஷோட ஸ்டோரி. இதுக்கு வந்துட்டு பார்ட் 4 இல்லை எந்த பார்ட்டும் இல்லை, இந்த பார்ட் 3 தான் கடைசி. எனக்கு எப்போதான் இந்த கதையை நான் சொல்லி முடிப்பேன்னு இருந்துச்சு. லைக் இந்த கதை எனக்கு அப்படியே ஏன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்படிலாம் ஒரு மனுஷன் இருந்திருக்காங்களான்னு. இந்த கதை வந்துட்டு ஆக்சுவலாக அவ்வளோ முடியல தெரியுமா, நிறைய இருக்கு. ஏன் தெரியுமா, இவர் பண்ணது வந்துட்டு அவ்வளோ டீட்டெயில்டாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. வந்து அவர் எதனால அவர் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த கதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எப்படி அவருக்கு லைக் மனசு வந்துச்சு இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆல்பர்ட் ஃபிஷ் டிட் ஹேவ் அ குட் சைல்ட்ஹுட். லைக் ஆல்பர்ட் ஃபிஷ் வந்துட்டு அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல சைல்ட்ஹுட் இல்லாதனால மேபி அதனால அவர் இந்த மாதிரி ஆயிருக்கலான்னு எனக்கு தோணுது. பேரண்ட்ஸ் வந்துட்டு அவர் வந்து லைக் ஒழுங்கா ரேஸ் பண்ணல. பிகாஸ் சின்ன வயசுல அவர் வந்து லைக் ஆர்ஃபனில் விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஆர்ஃபனில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அங்கே கண்டிப்பாக வந்துட்டு லைக் அவருக்கு லைக் மாரல் வேல்யூஸோ சரி பாசமாக அவருக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால கூடயும் அவர் வந்துட்டு லைக் இந்த மாதிரி ஆயிருக்கலாம். இருந்த இடம் சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டும் சரியில்லை, லைக் சரியில்லாத ஒரு ஃப்ரெண்டு தான் அவர் கிடைச்சிருக்காரு. ஸோ அவர் சுற்றி வந்துட்டு நிறைய நெகட்டிவ் அண்ட் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால அவர் போக போக
இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பர்சனாக ஆயிட்டாரு. அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதலை சொல்லுகிறேன். ஓகே, அதல்ஸ் டு யூ. ஸோ ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னித்து விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் தவறுதலாக பேசியிருந்தா கூடயும் என்னை மன்னிச்சிருங்கள். அப்புறம் பாய். அரே பகவான். வாய் வாய் கிட்ட நிற்க மாட்டேங்குது. வாய் டான்ஸ் ஆடுது. இல்லை நடத்துறேன். ஐயோ ஐயா என்ன பேசுறேன்னா தூக்கம் என்னை பலார்னு அரைகிறது. ஸோ நான் ஆக்சுவலி எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வருது. தெரியல, தூக்கம் வருது பண்ணிட்டேன். லைக் உங்களுக்கு நான் என்ன லாங்குவேஜ் பேசுகிறேன் அதை தெரியல. இன்னைக்கே என் பேர் மறந்து போச்சு. Guys, hi guys.